கைஸ் பின்னால் பாருங்க ட்ரெயின் போகுது. Guys, look at this view. கைஸ் நீங்கள் நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவோட ஃபர்ஸ்ட் டீம்ஸ். இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நயக்ராவுக்கிட்ட ஹாமில்டனில் இருக்குது. 1964 திறந்த முதலாவது டீம்ஸ் தான் அது. இவர் தான் அந்த டீம்ஸ். இவர் பிறந்தது 1930 வந்திருக்காரு. அது பிறகு அந்த டேட்டெல்லாம் அடிக்க வாய்ச்சி பாருங்கள். அவங்க ஃபர்ஸ்ட் டீம் ஓப்பன் பண்ணக்குள்ளே இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டோர் 1964. இவங்களோட ஓல்டு ஆன்டிக்ஸ் எல்லாம் இவங்க டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. பழைய இவங்களோட காப்ஸ். இவர் தான் அவர் இதை உருவாக்கினவர் டீம் ஓட்டன்ஸ். கைஸ் ஐஸ் காஃபி ஒன்று எடுத்தோம் நாங்கள். ஃபர்ஸ்ட் டீமுங்கிறதால வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தா சேம் மாதிரி தான் இருக்குது. கைஸ் இப்போ நம்ம ஷெர்மன் ஃபால்ஸுங்கிற ஒரு ஃபால்ஸ் ஒன்று தான் வந்திருக்கோம். ஹாமில்டனில் இருக்குது. வாங்க காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டண்டாஸ் வேலி ட்ரெயில்னு சொல்லி ஒரு பெரிய ட்ரெயில் உண்டு. இதுக்குள்ளே நிறைய ஃபால்ஸ் இருக்குது. அதில் நம்ம இதில் ஏதோ ஒரு ஃபாலுக்கு தான் போகிறோம். Fall is actually falling. Orange रंग तो पीला रंग हरा रंग वो पे दी तेरी की होगी ना लाल पीला लाल என்ன அதைக்காங்கன்னு நம்மளுக்கு கொண்டு போலாங்கல்ல. நம்ம தமிழ்ல vlog கண்டினியூ பண்ணுவோம். So good man. Guys, this feel magical. Follow final apata guys. See the board for your safety. What safety? இவங்க எல்லாரும் சிரிக்காங்க. இவ்வளவு சின்ன வாட்டர்ஃபாலை பார்க்குறதுக்கு வந்தியா இந்த வழி. நினைக்கிறேன் வின்டரில் வந்தால் இன்னும் அழகான ஃப்ரீசிங் வியூ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். This is the waterfall guys. We are disappointed. See, Karthik is disappointed. But the view is nice. यार तेरी फोटो खींची है और की बहन जो और क्या खत्म हो गया. मैं तो सोचा कि और कार्तिक जी कच्ची खींची है. Yeah guys, அவ்வளோதான் ஃபால்ஸ். ஸோ இதை விட பெட்டரான ஃபால்ஸ் நம்ம நாட்டில் இருக்குது. ஆனால் இந்த கலருக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் அழகாக இருக்குது. நான் வீடியோ எடுக்க இவங்க கலாய்க்காங்க. நம்மள அவங்களோட மொழியில் கலாய்க்காங்க. கலர் மேஜிக்கல். இன்னும் 1 வீக்கு பிறகு வந்திருந்த எல்லா இலையுமே கொட்டிருக்கும். இதுதான் சரியான டைம் ஃபால் கலர் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஸோ கன்சர்வேட்டிவ் ஏரியான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு காட்டுறோம் பாருங்கள். இதில் இந்த ஊஞ்சல் உயரத்தில் இருந்து போகிற ஊஞ்சல் அதில் போய் அப்படியே ஃபால் கலர்ஸ் வியூஸ் பார்க்கலாம். வாங்க அதில் தான் போகிறோம். நம்ம இதுக்கு உள்ளுக்கு வரத்துக்கு $12 வித்தவுட் டேக்ஸ். வித் டேக்ஸோட 13.4 வரும்னு நினைக்கிறேன். 4 பேருக்கு உள்ளுக்கு என்ட்ரியே $52-54 எடுத்தானு. ஸோ அதுக்கு பிறகு இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுக்கும் வர அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அது ஃப்ரீயாக இல்லை அதுக்கு பே பண்ணணுமான்னு தெரியல. வாங்க பார்ப்போம். டிக்கெட் எடுத்தாச்சு. அதுக்கும் சேம் ப்ரைஸ் தான். கிட்டத்தட்ட 54 பேருக்கு. ஸோ டேக்ஸோட சேர்த்து மேபி $12 அப்படி எடுக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண இதை விட விலை குறைன்னு நினைக்கிறேன். நம்ம இதில் தான் போகிறோம். இந்த இதில் இது பேர் என்னன்னு தெரியாப்பா இங்கிலீஷில். See guys, say hi.
ஒரு இரும்பால் ஒரு சின்ன ஒரு பிளாக் மாதிரி பண்ணிக்கலாம். The view. மழை பெய்யாமல் விட்டாச்சு கைஸ். இந்த இடத்துல Yeah, இவ்வளோ Scar, bro. Don't worry. Yeah, I thought you are going Scar, bro. Don't shout. मुंह से मेरी गाड़ फाड़ दी है. आपा उनके तो लोग ओके जी. இந்த இடத்துல இறங்கிட்டோம். ஸோ இப்போ இവിടத்திலிருந்து இந்த ஏரியாவை பார்க்க போகிறோம். இந்த லைன் மேலே ஏறி வர்றதுக்கு இங்கேருந்து ஃபோட்டோஸ் நடத்திட்டு கீழே போகிறதுக்கு வேறு லைன் ஒன்று இருக்குது, அதில் கீழே போகலாம். நம்ம அந்த லிஃப்ட்டில் வந்து இறங்கி இப்போ அப்படியே கீழே போய் அங்கே இறங்குற லிஃப்ட் இருக்குது, அந்த லிஃப்ட்டில் அப்படியே கீழே இறங்கி போவோம். சீரியஸாக நீங்கள் டொரண்டோ ஒன்டாரியோ ஏரியாவில் இங்கேன்னு சொன்னால் கட்டாயம் வந்து பாருங்கள். டொரண்டோவிலேருந்து கிட்டத்தட்ட 1 hour இல்லாட்டி 1.5 hour ட்ரைவ் தான். ஹெமில்டனில் தான் இருக்குது, நயக்ரா ஃபால்ஸு கிட்ட. இதில் சரியான நேம் அட்ரஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட எழுமான்னு பார்க்கேன். worth the try. ஓகே, நல்லது. இன்றைக்கி நாங்கள் வந்த கிளைமேட்டும் நல்லா இருக்குது, வெயிலும் இல்லை, ஓவராக கூலும் இல்லை, நல்ல கிளைமேட். இலையெல்லாம் இப்போ தான் விழுந்து கலரெல்லாம் மாறிட்டு. இந்த 1 week இல்லாட்டி 2 weeksக்குள்ளே வந்தீங்கன்னா நல்ல கலர் பார்க்கலாம். Bro, this is nice. Yeah. Okay. रुकी प्रिंस है. हट जा के तेरी. ஃபைனலாக நாங்கள் ட்ரிப்பை முடிச்சுட்டு இப்போ கிளம்புறோம்.